இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோரே, பெரியோரே, நண்பர்களே, குழந்தைகளே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இந்த இறைவார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய இறைவார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் நன்றி உணர்வு மிக்க மக்களாக, உம்முடைய இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக, உம்முடைய அருள்வரங்களை பெற்று நடக்கின்ற மக்களாக, உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கின்ற மக்களாக இந்த நாளை எங்களுக்கு மாற்றி தாரும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தி தாரும். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். எதை செய்தாலும் சிந்தனை, சொல், செயல்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய அந்த உடனிருப்பு நமக்கு தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். நீ என்ன செயல் செய்தாலும், சிறியதும் பெரியதுமான சொல் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவரை உள்ளத்தில் நினைத்து செய்ய வேண்டும். காரணம், செயலின் முதலும் முடிவும் கடவுள், தொடக்கமும் முடிவும் கடவுள். நல்ல செயல்களை கடவுள் தொடங்குகின்றார், அதை முடித்து வைக்கின்றார். நல்லது அல்லாத செயல்கள் அனைத்தும் மனிதன் தொடங்குகின்றான், அது நிறைவேறுவதில்லை. ஆக நல்ல செயல்களின் ஊற்றும் தொடக்கமும் கடவுள். ஒவ்வொரு நாள் தொடங்குவதும் கடவுள் நம்பிக்கையில் தொடங்குகின்றது. அதை நாம் அவ்வாறு தொடங்க வேண்டும். அப்பொழுது அவர் பாதத்திலிருந்து அந்த நாள் ஆரம்பிக்கும் போது அந்த நாள் முடிவும் அவருடைய பாதத்திலே வெற்றியை கொணரும். அவர் நம் பாதைகளை செம்மையாக்குவார். நமது வாழ்வு பல வேளைகளில் செம்மையாக்கப்படவில்லை. அவை கல் போன்றும் மண் போன்றும் முட்புதர்கள் மண்டி கிடக்கின்றன. அந்த பாதை செம்மையாக இல்லை. எங்கு செல்வது, எப்படி செய்வது, எதை செய்வது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் கடவுளை மனதில் நினைத்து அவரை மனதில் நிலைநிறுத்தி தொடங்குகின்ற எந்த செயலும் செம்மையாக்கப்படும். காரணம், நடக்க வேண்டிய பாதைகள் நமது பாதைகள் அல்ல, அவருடைய பாதைகள். நடக்க வேண்டிய வழிகள், செல்ல வேண்டிய வழிகள் நமது வழிகள் அல்ல, அவருடைய வழிகள். எனவே இந்த உலகத்திலே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்கள் தான் நீங்களும் நானும். எனவே அவருடைய திருவுளத்தை அறிந்து செயல்படும் போது வாழ்க்கை வெற்றி அடைகிறது, செயல் வெற்றி அடைகிறது, நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இன்பமானதாக மாறுகிறது. எனவே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் நமக்கு கிடைக்க இந்த நாளிலே வேண்டுவோம். நம்மை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.